ஆக்சுவலாக நம்ம மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாள் தாட்ஸ் கம்மி ஆகிட்டே இருக்கும்போது கூட நம்ம தடைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தேர்ட் ஆக்டிவேஷன். அப்படி கிடையாது. டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம மெடிடேஷன் டெய்லி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மள இன்டென்ஷன் இல்லைன்னா கூட சகஜமாக நடக்கிற ப்ராசஸ் இதுதான். நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரணும்னு இல்ல, இட் will happen on its own accord. பை டிஃபால்ட். பை டிஃபால்ட் பசி வரும்போது நீங்க ஏதாவது சாப்பிட்டா பசி எப்படி தீருமோ, நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னல் சிஸ்டம் will get start activating. சுவிட்ச் போடுறீங்க, அவ்வளவுதான். மூச்சு மேல கவனம் விடுறது, சுவிட்ச் போடுறீங்க, ஃபேன் சுவிட்ச் போடுறீங்க. ஃபேன் சுவிட்ச் போட்டதுல இருந்து தென் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபேன் ஸ்பீடு அந்த மாதிரி. as simple as. நன்றி சார். Thank you. Sir, good evening, sir. I accept all your views, but there are some statements that future is not in our hand ன்னு சொல்றாங்களா, அது எப்படி சார்? It's all sir, spirituality we need to understand, sir. There are paradoxes. நிறைய spirituality paradox. Future depends on the decision what you make in your life. I agree. As simple as that. இன்னைக்கு நீங்க for examples நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணும்போது after 1 year what is the yield? 12,000 rupees plus interest, whatever applicable interest. Okay. So அது நீங்க கிரியேட் பண்ணும்போது why not future? Simple, sir. Simple logic. Okay. You need to create a possibility, sir. அது பிசினஸ்ல இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், படிப்புல இருக்கட்டும், எனிதிங். அந்தந்த மொமெண்ட்ல நீங்க டெசிஷன் எடுக்கும் போது ஒண்ணுதான், ரெண்டு சாய்ஸ் இருக்கும். whether go to the positive choice or a negative choice. But whatever you make, you are creating that consequence. But there are no negative by means there is no negative thought ன்னு சொல்றாங்களே சார். Okay, I will put it in. It's not a negative. Okay, necessary action and not unnecessary action. Okay. I agree with you. Yeah, I'll put it in another way. Okay. Yeah. Simple as that. தேவையானது தேவையில்லாதது. Correct. So ultimately what you are saying that the life can be fine-tuned by doing extraordinary meditation. Is it right? Yes, sir. Because you have that facilities, you have that faculty within you. So we have that 5 senses, 6th sense, 7th sense, and we have that common sense, civic sense, whatever the sense you say. I agree. Third eye irukku. So all the tools are there with you. All the information is available to you. So which part எது எப்போ follow பண்ணனும்ன்றது it's up to you. And the clarity through meditation you will get it. Through intuition you will get it. I agree. As simple as that. மாஸ்டர், இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ, மார்னிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சுவாசத்தை கவனிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஏதோ நான் கூட சேர்ந்து சுவாசம் நானாவே பண்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இது நானா பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்குள்ளார தோணுச்சு. பட் என்னமா வரல. அப்புறம் தானா விட்டுட்டு என்ன நடக்குதுன்றத மட்டும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப ரொம்ப மெதுவா சுவாசம் குறைய ஆரம்பிச்சது. சோ அப்போ அந்த சுவாசத்திலையும் நம்ம நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தோட பண்றனாலதான் சுவாசம் இப்படி இவ்வளவு ஃபாஸ்டா வருதா எனக்கு? நான் ஒரு சாட்சி பாவமா என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா, காமா, பீஸ்ஃபுல்லா தானா நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வெளியில சுவாசம் போய் டோட்டலா குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லங்ஸ்ல ஸ்லைட்டா சுவாசம் வந்தது. அதுக்கப்புறம் அகைன் மூக்குல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எவ்வளவு செகண்ட்ஸ்ன்னு தெரியல, எதுவுமே இல்லாத ஒரு நிலை மாதிரி இருக்கு. சோ அப்ப அந்த நான்ங்கிறது சுவாசத்தோட கலந்து இருக்குதா மாஸ்டர்? இங்க நீங்க சொல்ற அந்த நான்றது மனசு. இங்க நீங்க சொல்ற அந்த நான்றது மனசு.
மனசு. எப்போ ஓகே. மனசு சொன்னது கேட்காம மனசு மேல ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு என்ன ஒரு விட்னஸ் கான்ஷியஸ் நீங்க பார்க்கும்போது அப்போ அந்த விட்னஸ் தான் ஒரு ஆன்மா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ ஸ்மால் ஐ பிக் ஐ. ஸ்மால் ஐன்றது மனசு, பிக் ஐன்றது கான்ஷியஸ்னஸ், ஆன்மா ஆர் வாட் எவர். ஸோ அந்த மனசு நீங்க விட்டு எது கூட இருக்கணும்னா உங்க கூட நீங்க இருக்கணும். எது கூட இருக்கக்கூடாதுன்னா உங்க கூட நீங்க இருக்கக்கூடாது. புரியல? புரியுது மாஸ்டர். புரியல. உங்க கூட நீங்க இருக்கணும்ன்றது நீங்க ஆன்மா. இங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், உங்க கூட நீங்க இருக்கணும்ன்றது ஆன்மா. ஓகே. உங்க கூட நீங்க இருக்கக்கூடாதுன்ற செகண்ட் நான் உங்க கூடன்னு சொல்றது மனசு. ரெண்டும் நீங்க தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது. ஸோ பர்சனாலிட்டி வேற, செல்ஃப் வேற. ஓகே. பர்சனாலிட்டினா என்னது? தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், பிலீஃப் சிஸ்டம், அதனால வர பர்செப்ஷன். இந்த செல்ஃப் வந்து இதெல்லாமே இல்லாம இருக்கிறது தான் செல்ஃப். இந்த செல்ஃப் தான் நீங்க பிறக்கும் போது இந்த பர்சனாலிட்டி இருந்ததா உங்களுக்கு? பிறக்கும் போது உங்களுக்கு தாட் இருந்ததா? தாட்டே இல்லைன்னா ஃபீலிங் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது பேசிக் சென்சஸ் இருக்கும், அது வேற. பேசிக்கா இருக்க வேண்டிய அதெல்லாம் இருக்கும், அது பாடிக்கு சம்பந்தம், அது இருக்கும். தாட்ஸ் இருக்காது. தாட்ஸ் இல்லைன்னா ஃபீலிங்ஸ் இருக்காது. ஃபீலிங்ஸ் இல்லைன்னா இந்த ரெண்டுமே இல்லைன்னா எமோஷனே இருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் பேசிக் அது விட்டுடுங்க, அது வந்து இன்டெலிஜென்ஸ். ஓகே, அப்போ யாரு கூட நீங்க இருந்தீங்க? உங்க கூட நீங்க இருந்தீங்க. சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்துட்டு அவங்க சொன்னது, அவங்க பேசுறது, இதெல்லாம் சுத்தி இருக்கிற லோகம், சுத்தி இருக்கிற சொசைட்டி பார்த்துட்டு நீங்க நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருப்பீங்க. அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, தாத்தா கிட்ட, வாட் எவர் சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, சொசைட்டி கிட்ட, டிவி கிட்ட, சினிமா கிட்ட, பேப்பர்ல, வாட் எவர் எல்லாருக்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால கிரியேட் ஆனதுதான் மனசு. அது கூட மெடிடேஷன் பண்ணும்போது இது பக்கத்துல வச்சிருங்க. நீங்க சாட்சி பூத்தமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்களா, அதே சாட்சி பூத்தமா நீங்க அந்த செல்ஃப் வந்து அது டாமினண்டா இருக்கணும். அது வந்து சாட்சி பூத்தமா பாக்குறது, அது நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அப்போ உங்களுக்குள்ள இருந்து வாய்ஸ் கேட்கும். அதுதான் உங்களோட உண்மையான வாய்ஸ். அதுதான் ஒரிஜினல் விஜயலட்சுமி. இந்த மனசு சொல்றது ஃபேக். இது இல்யூஷனுக்காக நீங்க கிரியேட் பண்ணது. இது இருக்கணும். இந்த சிக்ஸ்த் சென்ஸ், இது இந்த இன்னர் வாய்ஸ் என்றது புத்தி, இது அவுட்டர் வாய்ஸ். இது வந்து மனசு, புத்தி மனசு ரெண்டுமே இருக்கும். மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி புத்தியோட பவர் வந்து பவர்லெஸ்ஸா இருக்கும். மனசு தான் ரொம்ப டாமினண்டா இருக்கும். மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் புத்தி பவர்ஃபுல் ஆயிடும், மனசு வந்து கொஞ்சம் பவர்லெஸ் ஆயிடும். அப்போ புத்தி சொல்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என்ன பர்பஸ்க்காக பூமி மேல பிறந்திருக்கீங்களோ அந்த கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த லைஃபோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிடும், 100% ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆயிடும், வரப்போற ஜென்மம் வந்து இன்னும் ஃப்ரீ ஆயிடும். இந்த ஜென்மம் நீங்க ஃபுல்ஃபில் ஆகலைன்னா, இங்கே இந்த ஜென்மத்துல கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் நீங்க கத்துக்கலைன்னா அது வந்து நெக்ஸ்ட் லைஃப் டைம்க்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். ஆனா இந்த ஜென்மத்துல அந்த லெசன் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த லெசன் நீங்க கத்துக்கலன்னா அடுத்த ஜென்மத்துல போகும்போது இந்த மோசமான சுச்சுவேஷன் இன்னும் மோசமாயிடும், இன்னும் கஷ்டமாயிடும். இப்போ சொல்லுங்க, உங்களோட கஷ்டம் காரணம் நீங்க தான். உங்களோட நல்லதுக்கு காரணம் நீங்க தான். எல்லாமே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க வெளியில தேடுறீங்க. அது மெடிடேஷன் பண்ணும்போது இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரும். யாருக்கிட்ட கேட்காமலேயே இந்த நாலேஜ், எந்த புக்கு படிக்காமலே இந்த நாலேஜ் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த நாலேஜ் ஆல்ரெடி உள்ள இருக்கு. ரைட், தேங்க்யூ. ரைட் பார்க்கணும். தேங்க்யூ.
சார் இப்போ வந்து இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாம் கூட மெடிடேஷன் பண்றது மூலியமா தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது தான் தெரியுமா இல்ல நார்மலா இருக்கும்போதே தெரியுங்களா அது மாதிரி? அது உங்களோட அவேர்னஸ் பேஸ் பண்ணியிருக்கும் அது. சில பேர் மெடிடேஷன் பண்ண 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 அப்படியே மெடிடேஷன் நார்மல் வேலை பண்ணும்போது கூட ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப அவேர்னஸாக இருப்பாங்க. அப்படி அப்போ மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வேலை பண்ணும்போது கூட உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல். தேர்ட் ஐ ஆக்சுவலி ஆக்டிவேஷன் ரொம்ப அதிகமாக நடந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது வந்து எனக்கு சின்ன வயசுல நடந்திருக்கு சார். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மெடிடேஷன். ம் சின்ன வயசுல இது மாதிரி நடந்திருக்கு. கரெக்டா வாசலை தாண்டுவேன். கரெக்டா வாசல் மேல மட்டும் ஸ்மெல் அடிக்கும். ஒரு ரோஜா பூ ஸ்மெல் ஹெவியா இருக்கும். ஆனா வேற யாருக்குமே வருது, எனக்கு மட்டும் வருது. அதுவும் கரெக்டா வாசல் மேலதான் வருது. வாசலுக்கு அப்படி போனாலும் வரல, இப்படி போனாலும் வரல. அது என்னன்னு எனக்கும் புரியல. எந்த ம் சென்ட்டும் யூஸ் பண்ணல, யாரும் ஊதுவத்தி ஏத்தி வைக்கல, யாருக்கும் ஸ்மெல்லும் வரல. எனக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு 2 தடவை நடந்தது. அப்ப எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னதால எனக்கு கொஞ்சம் அதுவா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. யா யா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னது, சின்ன வயசுல உங்களுக்கு மனசு இல்லை, கம்ப்ளீட்டா உங்க கூட நீங்க இருந்தீங்க, கம்ப்ளீட்டா உங்களுக்கு புத்தி இருந்திருக்கும், உங்க செல்ஃபோட செல்ஃப் நீங்க உங்க கூட நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க. அப்போ தேர்டுன்றது 100% ஆக்டிவேஷன்ல இருக்கும். சின்ன வயசுல மெடிடேஷன் இது சின்ன பசங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப சீக்கிரமா கனெக்ட் ஆயிடும். வயசானவங்களுக்கு மெடிடேஷன் அந்த அளவுக்கு சீக்கிரமா கனெக்ட் ஆகாது. ஏன்னா வயசு ஆக ஆக நம்மளோட மனசு கூட ஃபுல்லா வந்து என்ன இருக்கும், இந்த பர்சனாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு, ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால வந்து நம்மளோட தேர்டை பெருசா வேலை செய்யாது. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஏன் அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து தேர்டை ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். 7 பிறந்ததுல இருந்து ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் சின்ன பசங்களுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங்ன்றது இருக்காது. ரொம்ப கிரியேட்டிவ் மைண்டா இருக்கும். அவங்களோட லெஃப்ட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணும்போது டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆக்டிவேஷன் தேவையில்லை, அவங்க ஸ்பெசிஃபிக் ஆக்டிவேஷன் தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி ஆக்டிவ்ல தான் வருவாங்க. பிறக்கும் போது தேர்ட் ஐ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ்ல தான் இருக்கும். இங்கே பூமி மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொசைட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்ம தேர்ட் ஐ க்ளோஸ் ஆயிடும். And one more question, sir. Yeah. இந்த ட்ரீம்ல ஃபியூச்சர் கூட தெரியுங்களா சார்? எனக்கு இந்த மாதிரி ஒரு 5-6 இது வந்திருக்கு சார். ஆனா அதெல்லாம் மறந்து போயிடும். கரெக்டா சொல்ல போனா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கும். ஆனா அது மறந்துட்டு இருக்கும். கனவு கண்டிருக்குன்னு தெரியும், ஆனா மறந்துடுச்சு. ஃபியூச்சர்ல அது அப்படியே நடந்தது. ஒரு கனவுல இது மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கோம். அடுத்து எங்க அம்மா என்ன டைலாக் பேச போறாங்கன்றது எனக்கு தெரியுது. அதே டைலாக் பேசினாங்க. அடுத்து எங்க பெரியம்மா ஒரு டைலாக் பேசினது எங்க அம்மா கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி கனவு வந்தது. நான் அதை டைவர்ட் பண்ணி விட்டேன். அப்போ என் பெரியம்மாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டேன். அது அந்த மாதிரி மாத்தணும்னா அந்த இடத்துல அந்த சண்டை இல்லை. இது ஒண்ணுதான் சார் நான் அந்த மாதிரி பண்ணேன். மத்த எல்லாமே நடந்திருக்கு. இது மாதிரி கூட தெரியும் 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 ஃபியூச்சர் கூட தெரியும். அது டிபெண்ட்ஸ்மா, உங்களோட அவேர்னஸ் பேஸ் பண்ணி நீங்க நினைக்கிற வரைக்கும் நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனா போன ஜென்மத்துல பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து மறுபடியும் இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே நீங்க விட்டீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான். நீங்க போன ஜென்மத்திலே 10th கிளாஸ் முடிச்சிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க அப்படி கண்டினியூ ஆக முடியுமா? மறுபடியும் எல்கேஜி போகணும்ல. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்படி கிடையாது. போன ஜென்மத்தில் 10th கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஜென்மத்தில் 11th இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ மெடிடேஷன்ல உட்கார முடிய மாட்டேங்குதா சார்? ரொம்ப நேரம் ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ் வேணும்ல, பாடி பிராக்டிஸ் வரணும்ல கொஞ்ச நாள். அந்த பழகம் போயிடுச்சு. இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நடுவில் ஒரு 1 month விட்டுடுங்க, மறுபடியும் 1 monthக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாடி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ யூஆர் வார்மிங் பண்ணணும்.
ஓகே சார். யா. நமஸ்தே மாஸ்டர். எஸ் மேடம். நமஸ்தே மேடம். என் பேர் தேவி, சென்னையில இருந்து பேசுறேன். நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். இடையில கொஞ்சம் கேப் வந்துருச்சு. அப்ப வந்து முதல்ல மெடிடேஷன் கத்துக்கும் போது இதே தான், நம்ம பிஎன்சி அவங்க தெரிஞ்ச ஒரு 12 years பேக் கத்துக்கிட்டேன். ஒரு 19 வரைக்கும் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன இதனால நான் கொஞ்சம் கேப் விட்டு கண்டினியூஸா பண்ண முடியல. ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்தது. இப்ப ஒரு 2 months கொஞ்சம் கண்டினியூஸா பண்றேன். பண்ணும்போது இப்ப ரீசெண்டா முதல்ல நிறைய எனக்கு அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். அது கதை மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். இப்ப வரவே இல்லை. எண்ணங்கள் நிறைய, எண்ண அலைகள் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்ச நேரம் தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போவேன், தூங்குற மாதிரி இருக்கும். இப்போ 2 days பேக் வந்துச்சு சார். எப்படின்னா மெடிடேஷனுக்கு உட்காந்துருக்கேன். ஒரு 10 minutesலயே ஏதோ ஒரு சின்ன பொண்ணு மடியில உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. மெடிடேஷன்ல இருக்கேன், உட்காந்துருக்கேன். நான் அப்ப சொல்றேன், நீ போய் கொஞ்ச நேரம் நடக்குது, அது சிம்பிளா நான் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் அப்படி போய் உட்காருமா, நான் மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. இல்ல நான் உட்காந்துருக்கேன், நீ பண்ணு, மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு. அப்படி சொல்லும்போது எனக்கு அவேர்னஸ் வந்துட்ட மாதிரி இருக்கு. வந்த உடனே எனக்கு ஃபீல் ஆகுது சார், கைக்குள்ள யாரோ இருக்க மாதிரி. கண்ணு திறக்கலான்னு அது யோசிக்கும் போது என்னது இது அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது என்னன்னு திங்க் பண்ணும்போது, நான் அம்மன் நிறைய கும்பிட்டுருக்கேன். அம்மன் ரொம்ப டீப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள இது பண்ணியிருக்கேன். அவங்களோட அந்த முகம் வந்தது, அந்த உருவம் வந்தது. என்னங்கிறது அது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்றதுக்காக. மெடிடேஷன் பண்ணும்போது விஷன்ஸ் அனுபவங்கள் வந்தாதான் அது மெடிடேஷன் பண்ற மாதிரி கிடையாது. அனுபவங்கள் வந்து தீரணும்ன்றது எதுவுமே சட்டம் இல்லை. ஓகே சார். ஓகே, வந்தா ஓகே, வரலன்னா கூட ஓகே, அந்த மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நீங்க ஒரு சின்ன குழந்தை மடியில உட்கார்ந்ததுன்றது மேபி ஒரு மாஸ்டர் வந்திருக்கலாம். அது உங்களுக்கு தேர்ட் ஐ விஷன். அது அது அனுபவம் தானே. அது அனுபவம்னா இப்படி வந்தாதான் அனுபவம், அப்படி கிடையாதுல்ல. எனக்கு இந்த மாதிரி ரூபம் தெரிஞ்சாதான் அது நான் பார்த்த மாதிரி, அப்படி கிடையாதுல்ல. உங்களோட பிலீஃப் சிஸ்டம் பிரேக் பண்றதுக்கு உங்களோட ஹையர் செல்ஃப் நிறைய டிராமா பண்ணி விட்டுரும். நிறைய விஷயம் காட்டி கொடுக்கும், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லி கொடுக்கும். அது அதுல நீங்க கான்சியஸா இருக்கணும். வந்த உடனே ஏதாவது ஒரு அனுபவம் வந்த உடனே இது என்ன அது என்ன நீங்க யோசிச்சுட்டே இருந்தா அகைன் மைண்ட் வந்துடும். அது என்ன வேணாலும் வரட்டும், அப்படியே நீங்க சாட்சி பூத்தமா பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த யார் அந்த மாஸ்டரோ அவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க அது அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பக்கத்துல போ, நான் பண்ணணும். அது அப்படி பண்ணக்கூடாது, தேவையில்லை. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியாம பண்ணிருக்கீங்க, போக போக லிஸ்ட் பண்ணிட்டேன் சார். அது நிஜமாவே நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு உட்கார்ந்து, அதுதான் நான் சொல்றேன். சோ அது இட்ஸ் a perfect third eye vision. அது விஷன்னா வெறும் தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ், அது விஷன் கிடையாது, தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா பாக்குறது மட்டும் கிடையாது, ஸ்மெல் மட்டும் கிடையாது. நீங்க பிடிக்கலாம் கூட, நீங்க டச் கூட பண்ணலாம், நீங்க ஃபீல் பண்ணலாம் கூட. ஆமா, அதுதான் ஃபீல் பண்ணேன். இங்க என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு சைடு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகுது, இன்னொரு சைடு உங்களோட ஓல்டு மைண்ட் ஆக்டிவேட் வந்துருக்கு. ஆமா, மனசு யோசிச்சிருச்சு. மனசு, அந்த மனசுக்கே இடம் கொடுக்க கூடாது. அந்த புரிதல் வர்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அங்கேருந்து நீங்க கத்துக்க வேண்டிய லெசன் இதுதான். நீங்க இன்னும் இது எனக்கு புரிஞ்சது. ஆனா நீங்க உங்களோட அது அனுபவம் உங்களுக்கு வந்ததுனால நீங்க இன்னும் நிறைய விஷயம் டீகோட் பண்ணலாம் அதுல. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.